இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தாவேகா அவ்வளவு நாள் இதுக்கு முன்னாடி கட்சியா வர்றதுக்கு முன்னாடி விஜய் மன்றமா இருக்குது. விஜய் ரசிகர்களுக்கு வேலை என்ன? அஜித் படம் வருதா அல்லது அஜித்தை குறை சொல்லி பேசும், ரஜினி படம் வருதா ரஜினியை குறை சொல்லி பேசும், இவர்கள் படம் வரும்போது இந்த படத்தை ஓஹோன்னு பாட்டு பாடும். இதை தவிர இவர்களுக்கு என்ன தெரியும்? கட்ட விட்டு வைப்பாங்க, தம் கடிச்சு ஆட்டம் ஆடுவாங்க, அன்னைக்கு அழகு குத்திக்கிடுவாங்க, என்னென்னலாம் செய்வாங்க. முழுக்க ரசிகர்களாக ரசிக மனோநிலை இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அப்படியே ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருந்த சோசியல் மீடியா இருந்தவங்க இன்னொரு ரசிகர் கூட்டத்தோட சண்டை போடுவாங்க. சீமானை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, விஜய் வந்ததுக்கு பிறகு ஒட்டு மொத்தமா கடை காலியாகுது. எப்படி காலியாகுது? ஒரு முழு கட்சியும் ஒரு எதிர் உணர்வோடு இருக்கு. சீமானுடைய நடவடிக்கைகள், சீமானுடைய செயல்பாடுகள் எதுவுமே உள்ள இருக்கிற நிர்வாகிகளுக்கோ கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதிநிதிகளுக்கோ யாருக்கும் பிடிக்கும். அம்பேத்கரை அமித்ஷா இழிவுபடுத்தி பேசினப்போ, சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். பெரியாரை இவ்வளவு போட்டு இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காரு இந்த சீமான். ஒரு உணர்ச்சியும் இல்லையே. நீங்க பிகேவை பத்தி விமர்சிச்சாலோ விஜயை பற்றி விமர்சிச்சாலோ அப்போ பொங்கிக்கிட்டு வர்றீங்க. நீங்க யார்கிட்டயாவது போயிட்டு கேட்டா புசியானந்த் தான் கேட்கணும். புசியானந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். என்னைக்கு சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்குள், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நீங்கள் முடிவு எடுப்பதற்குள் காலம் கடந்து போயிடும். உங்களுடைய அறிக்கையை காலதாமதமானதுக்கு அப்புறம் நியூஸ் செத்ததுக்கு அப்புறம் வருது. இந்த இடைவெளியில் பாருங்க, திமுகங்கிறது பில்லராணி திராவிடம்ங்கிற அந்த கழுத்தோட்டத்தை தாங்கிக்கிட்டு அது ஆட்சி செலுத்துகிற ஒரு இடத்துல நிற்கிது. கீழே சரி எதிரில் வெற்றிடம்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கணக்கு பக்கத்தில் வெற்றிடம் இருக்கு. ஒரு சாப்பிட்டு இந்துத்துவ ஒரு சாப்பிட்டு சங்கியா இருந்தால் கூட அந்த சாப்பிட்டு சங்கிகளுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஆளு. சீமானுக்கு எதிராக வெளியிட்ட அறிக்கையில் நாங்கள் பட்டிமன்றம் நடத்த வரல, சட்டமன்றத்தில் இடம் பிடிக்க வந்திருக்கிறோம். பிகேவை பணியமர்த்தினதுக்கு பணக்கொழுப்பு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் சுமன் கவி அவர்கள். வணக்கம் சார். தாவேகா நாம் தமிழர் இவருடைய சண்டை பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களையும் சரி அல்லது சீமான் அவர்கள் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயுமே விஜய்க்கு அவருக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்துக்களும் சரி, முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் கூட்டணிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்த சூழலில் அந்த மாநாட்டில் இருந்து தான் அந்த 2 பேருக்குமான அந்த முரண்பாடுன்றது அதிகரிச்சுட்டு வருது. இப்போது அவங்களுடைய சண்டைன்றது பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்கள் அதிகரிக்கிறத பார்க்குறோம். என்ன இவங்க 2 பேருக்குமான சண்டையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? 2 பேருடைய கட்சியுமே திரைத்துறை பிரபல்யங்கள், அந்த திரைத்துறை சார்ந்த ரசிகர் கூட்டம், இப்படி தான் கட்சி அதனோட ஸ்ட்ரக்சரே அதுதான். அது ஒரு மக்கள் பிரச்சனையிலிருந்து ஒரு மக்கள் தேவையிலிருந்து முகிழ்த்தெழுந்த கட்சிகள் கிடையாது. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபிலாசபிக்கலி பேக்ரவுண்டு உள்ள ஒரு நீதி கட்சி, அதுக்கப்புறம் திமுக திராவிட கட்சி இந்த மாதிரி கூட சொல்லலை. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி, விசிக மாதிரியான கட்சி, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தேவை இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சியாக போனாலும் கூட அது அந்த ஓபிசி அந்த எம்பிசி மக்களுக்கான அந்த குறிப்பிட்ட சமூக மக்களுக்கான தேவையிலிருந்து வருது. என்னதான் திராவிடம் எல்லாத்தையும் இது பண்ணாலும் கூட இந்த மக்களுக்குன்னு அந்த அந்த குறிப்பிட்ட மக்கள் சப்ரஸ்டு கிளாஸாக இருக்காங்க. அதே மாதிரி தான் தலித் மக்களுக்கான ரெப்ரசன்டேஷனை இந்த கட்சி விசிக வருது. இப்படி ஒரு தேவையின் பார்ப்பட்டு கீழே இருந்து அதுக்கப்புறம் அந்த கட்சிகள் எந்த இடத்துக்கு போகுது அப்படிங்கிறது அவர்களுடைய தலைமை எடுக்கிற முடிவுலையும் அங்கே இருக்கக்கூடிய கலா யதார்த்தத்திலையும் இருக்குது. ஆனால் இந்த கட்சிகளுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மேலிருந்து இறக்கப்பட்ட கட்சிகள், கீழிருந்து மக்கள்கிட்ட இருந்து முகிழ்த்தெழுவதுங்கிறது கீழிருந்து முளைச்சி வருது. இது வானத்திலிருந்து பொழியப்பட்ட தேவ தூதர்களால் இறக்கப்பட்டது மாதிரி. இப்போ இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இவர்கள் தேவ தூதர்கள் மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. சீமான் என்ன சொல்வாப்புல அப்படின்னா, சினிமாக்காரன் எவனுமே நான் விஜயை அடிக்கிற அடியில் இனிமேல் எவனுமே கட்சி தொடங்கக்கூடாது சினிமாக்காரன் நம்ம முன்னாடி பேசியிருக்காப்புல. நீயே சினிமாக்காரன் தான்ப்பா. ஆனால் நான் மக்களை தான் சந்தித்தேன், ரசிகர்களை சந்திக்கலன்னு சொல்கிறாரு. நீங்கள் அந்த கட்சியினுடைய 2 கட்சியினுடைய தன்மையுமே பாருங்கள், வலதுசாரி தன்மையோடு இருக்கும், தீவிரத்தன்மையோடு இருக்கும். தீவிர எதிர்வினைகளை அவர்கள் ஒரு ரசிகர் மனோநிலையில் தான் பேசுவாங்க. தாவேகா கூட வலதுசாரி தான் பார்க்குறீங்க. கண்டிப்பாக. நீங்கள் தாவேகா அவ்வளோ நாள் இதுக்கு முன்னாடி கட்சியாக வர்றதுக்கு முன்னாடி விஜய் மன்றமாக இருக்குது. விஜய் ரசிகர்களுக்கு வேலை என்ன?
அஜித் படம் வருதா அல்லது அஜித்தை குறை சொல்லி பேசணும், ரஜினி படம் வருதா ரஜினியை குறை சொல்லி பேசணும், இவர்கள் படம் வரும்போது இந்த படத்தை ஓஹோன்னு பாட்டு பாடணும். இதை தவிர இவர்களுக்கு என்ன தெரியும்? கட்சி கொடி கட்டுவாங்க, இது தோரணம் கட்டுவாங்க, கட்ட விட்டு வைப்பாங்க, டம் கடித்து ஆட்டம் ஆடுவாங்க, அன்னைக்கு அலகு குத்திக்கிடுவாங்க, என்னென்னலாம செய்வாங்க. முழுக்க ரசிகர்களாக ரசிக மனோநிலை இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு அப்படியே ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருந்த சோஷியல் மீடியா இருந்தவங்க இன்னொரு ரசிகர் கூட்டத்தோடு சண்டை போடுறாங்க. இவ்வளோ நாள் நான் வந்து அஜித்துக்கும் விஜய்க்கும் அஜித்துக்கும் ரஜினிக்கும் இடையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ சீமானை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, விஜய் வந்ததுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக கடை காலியாகுது. எப்படி காலியாகுது? ஏற்கனவே ஒரு முழு கட்சியும் ஒரு எதிர் உணர்வோடு இருக்குது. சீமானுடைய நடவடிக்கைகள், சீமானுடைய செயல்பாடுகள் எதுவுமே உள்ளே இருக்கிற நிர்வாகிகளுக்கோ கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரதிநிதிகளுக்கோ யாருக்கும் பிடிக்கல. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வருமானு காத்துட்டு இருக்கிறப்போ விஜய் வராரு. இதை ஒரு சந்தர்ப்பம் வச்சு இவங்கெல்லாம் படபடன்னு வெளியில் வர்றாங்க. வந்தால் புஷி ஆனந்த்லேருந்து எல்லாருமே, புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருந்தாரு, இவங்கெல்லாம் உள்ளே சேர்த்துக்கல, புது கட்சி இவங்களை இந்த வெளியில நிறுத்தி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ நாள் தான் ஒரு படையெடுத்து வந்துட்டு கோட்டைக்கு வெளியில ரொம்ப காலம் காத்து நிற்கிற மாதிரி ஒரு வெளியில் வந்துட்டாங்க. இந்த விஜயை காரணமாக காட்டி ஏதோ ஒரு உணர்ச்சியில் படபடன்னு வெளியில் வந்துட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, வெவ்வேறு கட்சிகளுக்கு, நீங்கள் வேல்முருகன் கட்சிக்கு நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்காங்க. பிரபாகரன், பெரியார், திராவிடம், தமிழ் தேசியம், இந்த கண்ணோட்டத்தோடு இருக்கிறவர்கள் நிறைய பேர் அங்கே போய் சேர்றாங்க. இல்லை உண்மையான தமிழ் தேசியம்ங்கிறது இந்த திராவிட கொள்கை தான் அப்படின்னு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டவங்க நேரடியாக திமுகவில் வந்து சேர்றாங்க. இப்போ கொத்தா சேர்ந்துருக்கார நம்ம பார்த்தோம். 2000 பேர் 3000 பேர்லாம் சேர்ந்தாங்க. நிர்வாகிகள் நிறைய பேர் திமுகவுக்கு வந்திருக்காங்க. உதிரியாக நிறைய பேர் அங்கே போகுது. அதே மாதிரி ஜவஹர்லால் கட்சிக்கு போய் சேர்றாங்க. இப்படி அங்கங்கே பிரித்து ஓடினது போக இந்த நபர் கூடுதலாக பேசுகிறார். எவெல்லாம் பெரியாரை ஏற்றுக்கிட்டு பெரியாரை பேசுகிறது உனக்கு பிடிக்கலையோ அவெல்லாம் கட்சி விட்டு ஓடி போயிரு. இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, சுத்தமாக வடித்தெடுக்கப்பட்ட சங்கி மட்டும் என் கட்சியில் இருக்கு, முதல்ல ஓடி போயிரு அப்படின்னு. ஆனால் தாவேக்கா வந்து பெரியார் அவர்களை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் சமதராசில் நீங்கள் வைக்கிறது எப்படி பார்க்குறது சார்? அதாவது பெரியாரை ஏற்றுக்கிடுறாங்க, ஆனால் அம்பேத்கரை அமித்ஷா வந்து இழிவுபடுத்தி பேசினப்போ சும்மா லைட்டாக ஒரு அறிக்கை, அதுவும் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இப்படியே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஒரு எதிர்வினை வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு அறிக்கையை எப்போ ரெடியாக அதை என்னன்னா டைப் அடித்தா யூடியூப்பில் இதில் ட்விட்டரில் போடுறாங்க. அப்போ அவ்வளோதான். அம்பேத்கர் உணர்ச்சிங்கிறது என்ன அப்படின்னா, ஆதவர்ஜனா காசு போட்டு செட்டு போட்டு உட்காந்துருப்பார். அவர் ஒரு புத்தகத்தை ரெடி பண்ணி வச்சுருப்பார். நான் போய் உட்காந்துட்டு ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் மாதிரி டாட்டா காமிச்சு வரும். இதுதான் நான் வந்து அம்பேத்கருக்கு செய்கிற ட்ரிபியூட்னு நினைக்கக்கூடிய ஒரு உளவியல் இருக்குல்ல. அம்பேத்கருக்கு பிரச்சனை வரும்போது அங்கே நின்று சண்டை போடுறான்ல, எவ்வளோ பேர் கொந்தளிச்சாங்க. எதிர்கட்சி காங்கிரஸ் ரோட்டில் நின்றுட்டு அங்கே டெல்லியில் போராடுது, இங்கே மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு கொதி நிலையில் இருக்காங்க. நீங்கள் ஒரு அறிக்கையோடு முடிச்சுக்கிட்டுறீங்க. இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய தாவேக்கா நண்பர்களுக்கு, அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகளுக்கு ஏதாவது உணர்ச்சி உண்டா? அந்த சம்பவத்தப்போ பெரியாரை இவ்வளவு போட்டு இழிவுபடுத்தி பேசிகிட்டு இருக்காரு இந்த சீமான், ஒரு உணர்ச்சியும் இல்லையே. இன்னைக்கு பிகேவை பற்றி விமர்சித்தாலோ விஜயை பற்றி விமர்சித்தாலோ அப்போ பொங்கிக்கிட்டு வர்றீங்க. அப்போ உணர்ச்சிங்கிறது தத்துவார்த்தமாக உணர்ச்சி வரணும். ஒரு நபரை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த நபர் மேலே உள்ள ஒரு ஆராதனை மனோநிலை, அவர்கள் அப்படி வழிபடுகிற ஒரு பக்த மனோநிலையிலிருந்து தான் இந்த உணர்ச்சி வருது. அதான் சொல்கிறேன், இவர்கள் 2 பேருமே. இப்போ அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்கள், கொஞ்சமாவது சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பெரியாரை கண்டிப்பாக எதிர்க்க முடியாது. பெரியாரை உள்ளுணர்வோடு எதிர்க்கணும்னா அதுக்கு ஒரு முழு சங்கியாகத்தான் நீங்கள் மாறி இருக்கணும். அப்படி படிப்படியாக திராவிடத்தை எதிர்த்து திராவிடம்ங்கிறத அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டாப்ல. யார்? சீமான் தன் கட்சிக்குள் திராவிடம் என்பது ஒவ்வாதது. கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க ஃபுல்லாக அப்படி இருந்தாங்களான்னு தெரியாது. தலைமையில் இருந்தவங்கள், அவர்களுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தவங்களும் எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்களா, இப்போதும் இருக்கிறார்கள்னா சொல்ல முடியாது. ஏன்னா சீமான் மட்டும்தான் பேசுகிறாரு. இவர்கள் பேச முடியாமலோ அல்லது பேசாமலோ இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தவர்களில் பெரும்பகுதி பேர் இன்னைக்கு வெளியில் வந்துட்டாங்க. நீங்கள் என்னைக்கு பெரியாரை தொட்டு அடிச்சுட்டு பெரியாரை விமர்சித்தா உனக்கு வலிக்குதுன்னா ஓடி போயிருன்னு சொல்லிட்டீங்கன்னா பொருள் என்ன? நேரடியாக காவியை கட்டிட்டு வந்துரு, நாம் கர சேவை செய்வோம் அப்படின்னு அழைப்பது தானே. பார்க்கறதுக்கு அது பெரியாரை எதிர்ப்பது அப்படிலாம் கிடையாது. பெரியாரை எதிர்ப்பது என்பது பிஜேபிக்கு சேவை செய்வது.
நேரடியாக நீங்கள் அதை அறிவிப்பு கொடுத்ததுக்கப்புறம் அவன் சங்கி ஆகிட்டான். இந்த சங்கித்தனத்தை ஆதரிச்சுக்கிட்டு, அதாவது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ ஒரு சாஃப்ட் சங்கியாக நீங்கள் டிவிக்கே இருக்குது. உங்களுக்கு உணர்ச்சி இல்லைல்ல, உங்களுக்கு பொங்கி இருக்கணும், அப்படி வரல. நீங்கள் அதாவது கட்சி தலைமை பொங்கலுங்கிறத விட்டுருங்க. நான் என்ன சொல்கிறேன், பெரியாரை இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுகிறதுக்கு ஒரு கட்சியோ இல்லைன்னா திராவிட கழகமோ முக்கியமான அமைப்புகள் வந்து மேலேருந்து உங்களுக்கு எதிர்வினையாற்றலைன்னா சீமானெல்லாம் ஒரு ஆளாக நினச்சி நாங்கள் பதில் ஆற்றணுங்கிற நினைக்கலாம். அவங்க அந்த அளவுக்கு சீமான முதல்ல கிட்டே நிறுக்க விடலை. அதே மாதிரி விஜய் நினச்சிக்க கூடாதா? அப்படி இருந்தால் கூட நான் தான் சொல்கிறேன், அப்படி இருந்திருந்தா அங்கே எதிர்வினை நடக்கலை. ஆனால் உணர்வு நிலையில் எல்லா திமுககாரரும் எல்லா திகாக்காரங்களும் பொங்குனாங்கல்ல, அது எங்கேருந்து வருது? கட்சியின் நிலைப்பாடு இதுதான், கொள்கை இதுதான் அப்படின்னு இவர்களுக்கு தெரியும். ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்ன இவர்கள் எதிர்வினையாற்றணுங்கிறது தெரியும். நீங்கள் யார்கிட்டையாவது போய் கேட்டால் புசியானந்தை தான் கேட்கணும். புசியானந்து நாங்கள் முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். என்னைக்கு சொல்லுவீங்க? நீங்கள் ஒரு முடிவை எடுப்பதற்குள், ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நீங்கள் முடிவு எடுப்பதற்குள் காலம் கடந்து போயிடும். உங்களுடைய அறிக்கையே காலதாமதமானதுக்கப்புறம் நியூஸ் செத்ததுக்கப்புறம் வருது. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசரமான உலகத்தில் 1 மணி நேரத்தில் நியூஸே செத்து போயிடுது. யூடியூப்பில் அது நிலைமை. அது நேற்று எடுத்த வீடியோ இன்னைக்கு போட முடியாது, அந்த நிலைமையில் இருக்குது. நீங்கள் ட்விட்டரில் வந்து என்னைக்கு போடுறீங்க, செத்து போன செய்திக்கெல்லாம் பதில் போட்டுட்ருக்கீங்க. அதுதான் உங்கள் நிலைமையாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் பார்த்து தான் ஒருத்தன் இது பண்ண முடியாது. ஒன்று. இன்னொன்று, விஜய் யாராக வருகிறார்? விஜய் அடுத்த எம்ஜிஆருங்கிறார், அடுத்த ஜெயலலிதா. அதாவது அந்த இடத்தில் அது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த சூழலுக்கு, தமிழ்நாட்டின் சூழலுக்கு, நேரடி சங்கியாக வாழ முடியாத சூழலுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஒரு இடதுசாரி, அதாவது வலதுசாரி தன்மை மெல்ல காட்டிக்கொள்கிற ஒரு வாய்ப்பாக அந்த கட்சிகள் இருந்துச்சு. அது அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் என்னைக்காவது ஒரு பெரியாரை குறித்து நீங்கள் அவதூறு பேசினா எங்கேயாவது நீங்கள் அதிமுக காரங்களுக்கு பொங்கியிருக்கா? குறைஞ்சபட்சம் ஜெயலலிதா இருந்திருந்தா கூட ஜெயலலிதா விட்டுருங்க மாட்டார். இப்போ சமீபமாக கூட ஜெயக்குமார்லாம் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க எல்லாம் கூட குறைஞ்சபட்சம், அதாவது என்னென்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த பாரம்பரியத்தில் வந்ததுனால குறைஞ்சபட்சம் எதிர்வினையாற்றுறாங்க. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆரினுடைய ஆரம்ப கால கட்ட படங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து அண்ணா நாமம் வாழ்க, அண்ணாவின் பேர் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும் அப்படின்லாம் பாட்டு போடுவாங்க. அதாவது அண்ணாவின் வேலைக்காரி, பராசக்தி, இந்த மாதிரியான படங்கள் பேசிய அந்த முற்போக்கான கருத்துக்கள். மந்திரி குமாரியில் காதலன் வஞ்சகனாக இருக்கிறான் அப்படின்னா காதலியே அவனை வந்து போட்டு தள்ளுறார். ஒரு மந்திரி, ஒரு ராஜ படங்க, ராஜாவோட படம், அந்த படத்தில் ஒரு பெண் முன்கை எடுத்து செய்கிறதா? அது எங்கே? பழைய குண்டலகேசி இதுலேருந்து கதையை எடுக்கிறாரு. ஒருவன் தீயவனாக இருந்தால் அவனை தீர்த்து கட்டுறதில் காதலியை கூட தயங்கக்கூடாது, கணவனாக வரக்கூடியவனை, அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உள்ளது. ஆனால் எம்ஜிஆர் படங்கள் பாருங்கள், இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளைன்னு பேசுவார். இங்கோடி அண்ணா நாமம் வாழ்க 3 எழுத்து. அப்போது இந்த முற்போக்கு எண்ணத்தையே மேலோட்டமாக வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள பிற்போக்குத்தனத்தை ஆதரிக்கக்கூடிய தன்மை எம்ஜிஆரிடம் இருந்தது, அது ஜெயலலிதாவிடம் இருந்தது. அதே கண்ணோட்டம் தான் இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்குது. எம்ஜிஆர் ஆவது ஒரு அடையாளத்துக்காகவாவது. எம்ஜிஆருக்கு ஒரு தேவை இருந்தது. அன்னைக்கு பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் இருந்தார். சின்ன பயல் தூங்காதே தம்பி தூங்காதேன்னு போட்டாங்க. முற்போக்கான கருத்துக்கள். உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு சொன்னாங்க. இப்படி இதெல்லாம் காட்டினா தான் நீங்கள் முற்போக்குன்னு ஒரு டோக்கனுக்காவது காட்ட வேண்டிய தேவை இருந்தது. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து அண்டாவை கொண்டா சேஸ் அடிக்க பாட்டில் பத்தாது எனக்குன்னு நீங்கள் பாட்டு எழுதுனதுக்கப்புறம் உங்ககிட்ட நாங்கள் எப்படி ஒழுக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆனால் இங்கே ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, இப்போது தாவேக்கா வந்து அவங்க முதலமைச்சர் பதவி அதை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னும் போது அவங்களுடைய விமர்சனம்ன்றது திமுக அதை நோக்கி தான் போகும். இப்போது நாம் தமிழர் கட்சியும் பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு கிழக்கில் கூட நாங்கள் மெயின் ரவுடியோட சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்கள் வந்து தாவேக்காவை நாங்கள் விமர்சிக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ தேர்தலெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவிலிருந்து நாம் தமிழருக்கு பதிலடி கொடுக்கப்படுது, இவங்க நாம் தமிழர் வந்து தாவேக்காவுக்கு பதிலடி கொடுக்குறாங்கன்னா இப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது இந்த இடத்துல? இல்லை, இப்போ என்னென்னா இதை நம்ம கொஞ்சம் பின்னாடி இருந்து பார்க்கணும். என்ன அப்படின்னா, 2 தலைவர்கள் அடுத்தடுத்த காலகட்டங்கள் இறந்து போகிறாங்க. ஜெயலலிதா, கருணாநிதி 2 பேரும் இறந்ததுக்கப்புறம் பாஜக, அதாவது எதிர்த்தரப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. இங்கே யாருமே ஒரு தலையே இல்லை, இங்கே ஒரு தலைமையே இல்லை, வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடம் இருக்குங்கிற வார்த்தை உண்மையாக இருந்துச்சு. அன்றைக்கி நீங்கள் பரிசீலித்து பாருங்கள், ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2019க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள், 18க்கு அப்புறம் இத்தனை வருஷம் ஆச்சு.
6-7 வருஷங்கள் ஆச்சு. இந்த இடைவெளியில் பாருங்கள், திமுகங்கிறது பில்லராக நிற்கிது. திராவிடங்கிற அந்த கருத்தோட்டத்தை தாங்கிக்கிட்டு அது ஆட்சி செலுத்துகிற ஒரு இடத்துல நிற்கிது. கீழே சரி எதிரில் வெற்றிடம்னு சொன்னீங்கல்ல, உங்கள் கணக்கு பக்கத்தில் வெற்றிடம் இருக்குது. ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஒரு சாஃப்ட் சங்கியாக இருந்தால் கூட அந்த சாஃப்ட் சங்கிகளுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஆள் இல்லை. நான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் ஒரு சாஃப்ட் சங்கினே சொல்கிறேன். அந்த சாஃப்ட் சங்கிகளுக்கு கூட தலைமை தாங்குவதற்கு ஆள் கிடையாது. உங்களுக்கு எடப்பாடி அவர் கட்சியை கட்டி இழுக்கிறதுக்கே நேரம் இல்லாமல் இருக்கிறாரு, அதை கூட்டி வைக்கிறதுக்கே. இப்போ இதுக்கு இடையில இதை எப்படியாவது பங்கு ஓடணும்னு சொல்லி பல பேரும் வந்து நிற்கிறாங்க. அதான் 2வது இடத்தை நிரப்புறதுக்கு எப்படியாவது வந்துடும். நீங்கள் அதை நீங்கள் ரஜினி வந்துட்டு வராமல் போனதும், கமலஹாசன் வந்து நின்றுட்டு ஓடி போனதும், இப்போ விஜய் வந்திருக்கிறதும், ஏற்கனவே நிற்கிற சீமான் கத்திக்கிட்டு இருக்கிறதும், இதுக்கு மத்தியில் நாங்கள் எப்படியாவது வலதுசாரி கண்ணோட்டத்தை இன்னும் தூக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ப்ரெஸ் மீட் கொடுத்து அண்ணாமலை தொண்டை தண்ணியை வற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறதும், எல்லாத்துக்கும் பின்னாடி எங்கே இடம் இருக்குன்னா அந்த 2வது இடம்ங்கிற சீட்டை தான் அவங்க பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்த பிடிக்கணும்னா யாரை காலி பண்ணணும்? அதிமுகவை காலி பண்ணணும். நீங்கள் அவங்க ஏதோ திமுகவுக்கு ஆளுகிற கட்சிக்கு அவர்கள் எதிரி இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க எதிரி உள்ள எதிரி சண்டை ஃபுல்லாகவுமே உள்ளுக்குள்ளே அதிமுகவை எப்படி காலி பண்ணுது, அந்த சீட்டில் நான் எப்படி வர்றது? நீங்கள் எவ்வளோ சண்டை போட்டாலும் 22% ஓட்டை அவர் கையில் வச்சுருக்கிறாரு. அந்த இடத்துக்கு சீமான் கிடையாது, அந்த இடத்துக்கு அண்ணாமலை கிடையாது, அந்த இடத்துக்கு விஜய் கூட கிடையாது. விஜய் கட்சிக்குள்ளே இருந்தே அவர் ஜான ஆரோக்கியசாமி சொல்லிட்டார். அந்த ஆடியோ நம்ம கேட்டோம். 2% வாக்கு தான் இருக்குது. அவங்களே எடுத்த சர்வேவின்படி 3-4% 20% இருக்கிறதா சொல்கிறாங்க. முதல்ல இந்த தகவலை சொன்னது பிகே இல்லை, ஊடகங்களில் வந்துச்சு. பிகே சொன்னாருன்னு வந்துச்சு. பிகே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தாரா அல்லது யார்கிட்ட இருந்து இந்த செய்தி வந்துச்சு அதெல்லாம் கேட்கணும். எந்த அடிப்படையில் கொடுத்தாரு? அவர் ஏதாவது ட்விட்டு பண்ணாரா, யார்கிட்டயா பேட்டி கொடுத்தா? எதுவும் கிடையாது. பிகே சொன்னார்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பிகே சொன்னதுங்கிறது வேற. ஆனால் அந்த கட்சிக்குள்ளிருந்து இவர்கள் இப்படி விட்ட ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க. பிகே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அப்போ பிகே 20% 15% சொன்னாருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமான எதுவும் கிடையாது. அது ஒரு தகவல் தான். பிகே அதாவது அப்படி ஒரு ஒருவேளை அவளை சொல்கிறதா இருந்தால் அவர் யார்? அவர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர். அவர் கையில் ஒரு ஆதாரம் இல்லாமல் அதை சொல்ல முடியாது. எந்த ஆதாரத்தை பற்றி சொல்கிறார்? ஏதாவது ஒரு புள்ளி அவருக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்களே, பேஸ் ஓட்ஸ்ன்ற மாதிரி. அந்த பேஸ் ஓட்ஸை எந்த புள்ளி விவரத்தை வச்சு சொன்னார்? அவர் யார்? உறுப்பினர்கள் சேர்க்கை அதை வச்சு சொல்லியிருப்பாங்க போல. அதுதான் நீங்கள் அதிமுகவுக்கு உறுப்பினர் சேர்க்கை 2 கோடி பேரை நம்ம சேர்ந்தாங்கன்னு முன்னாடி சொன்னாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டிருந்தாலே இவங்க 50% வாங்கியிருக்க முடியும். அந்த அளவுக்கு அப்படியா இருக்குது? அப்படி இல்லை. இது இப்போ கட்சிகள்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, மாற்றி யாரையாவது பிடிச்சி எண்ணிக்கைக்கு நம்பரை எழுதி வச்சுக்கிட்டு செய்கிற வேலையாகத்தான் இருக்குது. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸே. இவங்க கட்சிகளை உறுப்பினர்னு சேர்க்குவது எல்லாமே மிஸ்கால் கொடுத்தா சேரலாம்னு ஒரு காலத்தில் இந்த இதில் அவங்க சொன்னாங்கல்ல, யார்? பாஜக. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதுக்கு வேரியேஷன்லாம் கிடையாது. டூப்ளிகேட் கணக்கில் தான் இவங்க சேர்த்து வச்சுருக்காங்க. சரிங்களா? இது அப்போ அதனால் இது புள்ளி விவரம் கிடையாது. பிகே இதை பார்த்துட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு நபராக இருந்தாருன்னா அவர் முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டே கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கட்சிக்கு அவர்கள் உறுப்பினர் சேர்க்கைன்னு காட்டுறாங்கல்ல நம்பரு, அந்த நம்பர் தான் ஓட்டுன்னு சொல்லி ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு பேர் ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? அவர் வியூக வகுப்பாளராக இருக்க முடியாத? அவர் கையில் பருப்பொருளாக ஆய்வு செய்யப்பட்ட அறிக்கை இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், பிகேவினுடைய அந்த கிரெடிபிலிட்டிக்குள்ள அந்த பேர் இருக்குல்ல, அதை இங்கே துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இங்கே கூட்டிகிட்டு 2 பேர் சந்திச்சிருக்காங்க. அதை வச்சு நீங்கள் பிகேவை அசிங்கப்படுத்திட்டீங்க. நம்ம ஓவரால் பார்க்கும் பொழுது 2026 தாவேக்காவுடைய ரோல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த இடம் போயிடும்ன்றதுனால நாம் தமிழர் கட்சி அதிக அளவுக்கு தாவேக்காவை அட்டாக் பண்ணுறாங்களா? இல்லை, அதாவது விஜய் வருவதற்கு முன்னாடி சீமான் என்ன சொன்னார்? தம்பி வருவான், என்னோட வந்துன்னு சண்டை செய்வான். இது என்ன மல்யுத்தமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே, அவர் கவிதை அப்படி சொல்கிறாரு, போராடிட்டு இருக்காராம். சரி, ரைட்டு, சண்டை செய்வா. ஆனால் போட்ட மாநாட்டில் முதல்ல பேசுகிறதே சீமானை எதிர்த்து தான். நான் கத்தி என் மூச்சு தொழுத்து என் நேரத்தை வீணடிக்க விரும்பலை, நான் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தினார். அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல அடித்து ஓடிப்போ விளையாடாத, இது வேறு இடம் அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டினது இவனை தான். இன்னொன்று, இப்போ 2 நாளைக்கு முந்தானத்து வெளியிட்டிருக்கிற அறிக்கையில், அதாவது விஜய் சீமானுக்கு எதிராக வெளியிட்டிருக்க அறிக்கையில், நாங்கள் பட்டிமன்றம் நடத்த வரல, சட்டமன்றத்தில் இடம் பிடிக்க வந்திருக்கிறோம். பிகேவை பணியமர்த்தினதுக்கு பணக்கொழுப்பு
இவரெல்லாம் உங்களை மாதிரி நாங்கள் பட்டிமன்றம் நடத்த வரல ராஜா, நீங்கள் கிளம்புங்க, சட்டமன்றத்தில் நாங்கள் இடம் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கோம், அதனால் எங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாருன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது என்ன அடிப்படையில் இவரை கழட்டி விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஏற்கனவே அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் பேஸ்டு ஒரு வாக்காளர்கள் ஒரு கூட்டம் தான். அந்த கூட்டத்தோடு நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா விஜயோட ரசிகர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க, சீமான் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா டூ அண்ட் ஃப்ரோ அந்த வாக்குக்கு இப்படி தான் போகுமே தவிர, இன்னும் கூடுதலாக விஜய் வருவதற்கு முன்னாடி விஜய் ரசித்தவர்கள் சீமானுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் முக்கியமானது. இது வந்து கட்சிக்குள்ளே இருந்தாங்கங்கிறது கிடையாது. நீங்கள் பரவலாக இருக்கக்கூடிய வாக்காளர்களே இளம் தலைமுறை வாக்காளர்கள் பெரும்பகுதி பேர் சீமானை ரசித்தார்கள். விஜய் இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் பேசுவதை தான் என் தம்பி திரையில் பேசிகிட்டு இருக்கிறான், நான் நிஜத்தலங்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன், நான் பேசின அதே டயலாக் தான் படத்தில் பேசிட்டு இப்படிலாம் பேசினார். இப்போ இதெல்லாம் கேட்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இளவட்டம் நபர்களுக்கு அப்போ ஒரு மாற்று இவர் தான் போல இருக்குன்னு நினச்சிட்டு போட்டாங்க. அப்போ இப்போ விஜய் வந்து இறங்கி நிற்கும்போது சீமான் எனக்கு தேவையில்லை, கூட்டணி வச்சு ஏன் ஓட் ஷேரை நான் ஷேர் பண்ணலாம் விரும்பலை, ஓடி போயிடுறேன். எனக்கு தேவை பருப்பொருளாக மாற்றம் நடத்தக்கூடிய ஒரு சக்தி. அது அதிமுகவாக இருக்கலாம், அது வந்து பாமகவாக இருக்கலாம், அது நிச்சயமாக சீமான் கிடையாது. அப்போ சீமான் அப்படி அந்த முடிவெடுத்ததன் விளைவு தான் நீங்கள் இன்றைக்கி சீமான் கடை காலி ஆகிடுச்சே. சீமானை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரே ஆள் தன்னந்தனியாக இருக்கிறாப்புல, உண்மையிலே ஒரு பாலைவனத்தில் சிக்கி கொண்ட தனி மனிதனை போல ரொம்ப ஒரு அச்சமான ஒரு நிலையில் இருக்கிறாப்புல. கட்சியில் யாரும் கிடையாது. விழுந்து போன கொடிக்கம்பு, அந்த சாக்கடையில் விழுந்து நடக்கு நாத்தாக்காவினுடைய கொடிக்கம்பம் பார்த்துருப்பீங்க ட்விட்டரில். அந்த கம்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு கூட 2 பேர் ஆள் கிடையாது களத்தில். சரிங்களா? இப்போ நடந்த இடைத்தேர்தலில் பூத்தில் ஆள் கிடையாது. இப்படித்தான் நிலைமை. இப்படி இருக்கும்போது அடுத்த வர 2026 ஓட்டு படுபாதாளத்துக்கு போகுது. அந்த நிலைமையில் இவர்கள் சேருவதற்கு வாய்ப்பில்லை. அந்த இடத்துல நின்று தான் இவர்கள் சண்டை போடுவதால் சீமானை பொறுத்தவரையிலும் விஜயை எதிர்ப்பது என்பது இன்னும் கூடுதலாக தன்னுடைய இருப்பை, உயிரோடு இருக்கிறேனா என் கட்சியும் இருக்குது அப்படின்னு காட்டிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அப்படிதான் நிச்சயமா அதை தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.